அடக்கண்ணு பொண்ணு அப்படியே கௌதம் மாதிரி இருக்கால. பொன் குழந்தைங்கன்னா அப்பா ஜாடையில தான் இருப்பாங்க. ஆனா நான் எங்க அம்மா ஜாடாத்த. பொண்ணையார் இப்ப பொண்ணுன்னு சொன்னாங்க. டேய் பொண்ணு மட்டும் இல்லடி, அதுக்கும் மேல தேவதை. நான் இந்த ஊர்வசி ரம்ப மேனகா இவங்களெல்லாம் பார்த்தது இல்லையா? சோ எனக்கு தெரிஞ்ச ஒரே தேவதை பூஜா மட்டும்தான். சத்தியமாடி. உங்க 2 பேரையும் ஒத்துமையா சந்தோஷமா பாக்குறதுக்கு எவ்வளவு மனசுக்கு திருப்தியா இருக்கு தெரியுமா? நான் ட்ரை பண்ணி முடியாம, கௌதம் ட்ரை பண்ணி முடியாம, உன் பெரியப்பா ட்ரை பண்ணி முடியாம, கடைசியில இவ வந்து தான் சாதிச்சிருக்கா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. கௌதம் மேல எனக்கு இருந்த கோவம் எவ்வளவு அபத்தம்னு அவன் எனக்கு பிரசவம் பார்த்தப்பதான் எனக்கு புரிஞ்சது. அந்த பொறுப்பு, அந்த அக்கறை, ஒருவேளை அவனுக்கு என் மேல இல்லையோங்கிற சந்தேகம் தான் அன்னைக்கு அவன் மேல அவ்வளவு கோவப்பட வச்சது. இப்போ உனக்கு அந்த டவுட் இல்லல்ல? இனிமே என்னைக்குமே இருக்காது மாமா. இந்த பாரு, அதுக்காக எல்லா புருஷங்களும் பிரசவம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பிரசவம் பார்க்க வேண்டாடா. ஆனா மனசுக்குள்ள இருக்கிற அன்பை இன்னொரு மனசுக்குள்ள வச்சுக்க தெரிஞ்சுக்கணும். நீ உன்னை நினைச்சு பாரு, பூஜா இல்லைன்னா நீ போலீஸா இருப்பியா? அவ இல்லைன்னா இந்த பொறுப்பு உனக்கு வந்திருக்குமா? அதானே, காலேஜுக்கு போறவங்கிற பேர்ல ஊரை சுத்திட்டு திரிஞ்சவன் தானே நீ. உண்மைதான்ப்பா. எனக்கு பூஜா தான் பொறுப்பு கத்து கொடுத்தது. அதுல கரெக்டா இருக்கிறதா அவளுக்கு பிடிக்கும்னு நான் நினைச்சேன். பிடிக்காம இல்ல, ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு பலவீனம் உண்டு. புருஷங்கிறவன் அவளை பொறுத்த வரைக்கும் லீவ் இட் பூஜா. பழைய கசப்பெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துடு. உன்னுடைய உலகத்துல சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. கௌதம் உனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவா இருப்பா. நீ எப்படி குழந்தைய வளர்க்கணும்னு ஆசைப்படுறியோ அதே விதத்துல அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குங்க. மாட்டாத. என்ன மாதிரியும் கௌதம் மாதிரியும் இவ இருக்க கூடாது. என் பொண்ணு உங்களை மாதிரி இருக்கணும். நீங்க தான் அதுக்கு பொறுப்பெடுத்து வளர்க்கணும். அப்படி போடு. தூக்கு தூக்கு, நல்லா ஜாக்கிய போட்டு தூக்கு. என் பெரியப்பா நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். தப்புக்கு பழக்கப்பட்ட குடும்பத்துல நான் தப்பி தவறி பிறந்துட்டேன்னு அவர் சொல்லாத நாளே கிடையாது. என் அதிர்ஷ்டமோ என்னமோ, தர்மத்துக்கு வாக்கப்பட்ட குடும்பத்துல நான் வாழ வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நான் விரும்பினாலும் விரும்பலனாலும் என் பரம்பரையோட ஜீன் என் குழந்தைக்குள்ள இருக்கதான் செய்யும் அத்தை. ஆனா அது என்னன்னைக்கும் வெளியில வராம உங்க குடும்பத்தோட வாரிசா மட்டுமே இவ வளர்ந்து ஆளாகணும். இன்ஃபேக்ட் எங்க அம்மாவோட ஆத்மாவும் அதுதான் விரும்பும்.